வாழ்வளமுடன் அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல சில நெட்வொர்க் பிரச்சனால. ஆனால் அதுக்கு முதல் நாள் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்கு. ஆனால் இதை அதாவது தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லியிருந்தோம். அப்புறம் அப்சைடை பொறுத்தளவுக்கு 24,300 தாண்ட தான் அப்சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் அப்சைடு போகலை. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஒரு ஃபால் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்த அதாவது தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா இங்கேருந்து பார்க்குறது ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு டார்கெட்டு. இன்றைக்கி ஃபுல் சைட்வேஸ் முடிஞ்சிச்சு. சரி, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கு. இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இன்சைடு கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இன்சைடு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இப்போ இந்த கேண்டோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கேண்டோட லோ தான். இந்த அதாவது 23,530 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் போட்டோம்னா ஹையை பிரேக் பண்ண இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ரெட் கேண்டில் ஹையும் லோ தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரெட் கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,795 அப்படிங்கும்போது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,911, அடுத்து 24,054. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,637 இன்றைக்கி போன லோ. அதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,551 நேற்றோட லோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23,461 கடைசியாக போன லோ. இதுதான் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,795 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 24,000 இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸாக இருக்கும். இந்த ரேஞ்சு போய்ட்டு திருப்பி வரத்தான் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியலன்னா அங்கேருந்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து போனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இந்த வந்து இறங்கிறதுக்கு தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் திருப்பி கீழே வரதும் வாய்ப்பு இருக்கும். இந்த 24,050 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன தான் மேலே மார்க்கெட் போனாலும் திருப்பி கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ஓப்பனிங்லேயே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து லைட்டாக அப்சைடு போய்ட்டு இப்போ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த கேப்பில் வந்து அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இறங்குறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான செட்டப் தான் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் எத்தனை சொல்லியிருந்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் பெரிய ஃபாலுங்க சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்த பிரேக் பண்ணணும் ஃபால் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்த பெரிய ஃபால் எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது நேற்றோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 47,750 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த டே கேண்டில் செட்டப்படி. அதேபோல் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது 51,500 to 51,700 இது பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் அப்சைடு இருக்கும். அப்படிலாம் பார்த்தா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். இது டே கேண்டில் செட்டப்படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 50,447. அதுக்கடுத்து 50,813. அதுக்கடுத்து 51,089. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 49,969 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,654. அதுக்கடுத்து 49,057. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தாலும் கிட்டத்தட்ட நிஃப்டி தான். இதுவும் பெரிய மாற்றம் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அது. இங்கேருந்து இறங்கிச்சுன்னா பெருசாக இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் கொஞ்சம் புட்சைடு வீக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை இதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 51,000 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். 51 இந்த 100 51,100 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும் மேல் நோக்கி. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் இறங்கிறதுக்கான செட்டப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஓப்பனிங்கில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் லேஸ் அப்சைடு போயிட்டு இந்த கேப் ஃபில்லிங் ஒரு வேளை கேப் டவுன் ஆனிச்சுன்னா இது பக்கத்துலேயே ஆனிச்சுன்னா அந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸில் நம்ம தான் சொல்லியிருந்தோம் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அந்த 78,440 பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நேற்று ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஃபால் தான் இருந்துச்சு. 400 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கீழே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். நம்ம எந்த இடம் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்குது. சரி, ஓகே, டே கேண்டில் பார்ப்போம் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான் போட்டுருக்காங்க ஒரு ஸ்பின்னிங் டாப். இந்த ஸ்பின்னிங் டாப் லோ பிரேக் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான அறிவு தான் தெரியுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. நாளைய மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணணும், ஒரு மாற்றம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நேற்றோட ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். திருப்பி அங்கேருந்து ஃபால் தான் இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பார்த்தாலும் இந்த ரேஞ்சு கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 78,200 மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 79,500 இந்த பாடி வரைக்கும் அது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போக வாய்ப்பு இருக்கும். மேல் நோக்கி போணுச்சுன்னா ஃபால்னு பார்த்தா மார்க்கெட்டு இந்த லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 76,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். 76, 700, 800 அந்த ரேஞ்சு. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டேயோட ஹை லோ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,452 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 79,004 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்து 79,532 சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,925, அதுக்கடுத்து 77,560, அடுத்து 76,802. சரி, ஓகே, என்ன மூமெண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்து பிரேக் பண்ணணும், இவ்வளோ தூரம் வருமானு சொல்ல தெரியல. இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு திருப்பி இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 79,500 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப்சைடு போக எப்போ அது வரைக்கும் ஃபால் தான் இருக்கும். இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல திரும்பி இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் என்ன தான் அப்சைட் பண்ணாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு தான் தெரியுது. இதை தாண்டாத வரைக்கும் 79,500 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபாலுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம செல் எடுக்கலாம். அது புட் ஆப்ஷனுக்கு போகலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதேபோல் ஒருவேளை கேப் டவுன் இருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் ஓப்பன் கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.